சினு கார்ட்டூன்ஸ் பொன் வசந்தம். என்னக்கா இது? இந்த பிள்ளைகளை இன்னும் காணல. ஒரு போன் எடுத்துட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? ஆமாண்டி, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு போன் எடுத்துட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? நான் ஒரு கூறு கட்டவ வர அவசரத்துல போனை வச்சுட்டு வந்துவிட்டேன். பாரு எம்புட்டு நேரம் ஆகுது. எங்கனையாவது பராக்கு பாத்துக்கிட்டு இருக்குங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வரட்டும், ரெண்டுத்துக்கும் இருக்கு. ஏய், என்ன பிள்ள? என்னாச்சு? எதுக்கு இப்படி மூச்சு இறைக்க ஓடியாரீங்க? பெரியம்மா, பெரியம்மா, நம்ம வீட்டை சுத்தி ஒரே கூட்டமா இருக்கு பெரியம்மா. அடியே, ஏதாவது காய்கறி வண்டி வந்திருக்கும். நம்ம தெரு மக்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியாதா? கூட்டம் கூடி இருப்பாங்க. அத பத்தி உங்களுக்கு என்னடி கவலை? நீங்க மாட்டு நேரா வீட்டுக்கு போனீங்களா, போனை எடுத்தீங்களான்னு வந்திருக்கலாம்ல நேரம். அதுக்குள்ள 2 பஸ் போயிடுச்சு. ஏண்டி இவளுங்க 2 பேரும் வேணும்னே ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்குக்கா. ஐயோ சித்தி, நான் சொல்றத கேளுங்க. நம்ம வீட்டை சுத்தி நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டமா இருக்கு. எங்களால உள்ள போகவே முடியல. அதனால தான் நாங்க வந்துட்டோம். எங்களுக்கு பயமா இருக்கு சித்தி. வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, என்னக்கா இவங்க இப்படி சொல்றாங்க? எனக்கு என்னவோ பயமா இருக்குக்கா. நான் ஊருக்கு போற மன வருத்தத்துல எங்க வீட்டுக்காரர் தான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு இருப்பாரோ? ஆமா ஆமா, நீ உன் புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போற பாரு. அவன் கோவத்துல போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிறதுக்கு. ஏண்டி, உன் புருஷனை பத்தி என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? அவங்களால மத்தவங்களுக்கு தொந்தரவு வந்தாலும் வருமே தவிர அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. சரி வா, ஓ என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சரி வாடி, வீட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து விடுவோம். முடிஞ்சா இன்னைக்கு போவோம், இல்லைன்னா நாளைக்கு காலையில போவோம். நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஆமாக்கா, எனக்கு வேற படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதுக்கா. வாங்க வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பார்ப்போம். தேவையில்ல, வாய மூடு. பாம்பு பள்ளி ஏதாவது வாய்க்குள்ள போயிடப்பு. காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கொன்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தகிட தத்தன் 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 தகிட தத்தன் 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 ஆடத்தான். எல்லோரும் பக்கத்திலே உல்லாச சொர்க்கத்திலே டான் டன் 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 டான் டன் டன் டான் டன் 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 டான் டன் 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 டாடத்தான். அண்ணா, ஐ லவ் யூடா அண்ணா. ஐ லவ் யூ டூடா தம்பி. அடே அடே, என்ன வேணா பண்ணுங்கடா, இந்த பாட்டு மட்டும் பாடாதீங்கடா. பாடுறதையும் தப்பு தப்பா பாடிக்கிட்டு காதுல இருந்து ரத்தம் வந்துட மாட்டேங்குதுடா. ஹே கிழவே, உனக்கு எங்க பாசத்தை பார்த்தா பொறாமையா இருக்கா? ஆமா ஆமா, ரொம்ப பொறாமையா இருக்கு. ஆளுங்களை பாரு, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு என்ன ஆட்டம் போடுறீங்க? கடவுளே, நான் அவங்க 2 பேரும் திரும்பி வந்துடணும். அதே தாண்டி நானும் சொல்றேன், பஸ் கிடைக்காம திரும்பி வந்துடணும். அப்ப இருக்கு இவனுங்களுக்கு. ஏய் கிழவி, என்ன வார்த்தை சொல்லிவிட்ட நீ? உன்ன இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்கக்கூடாது. ஏதோ பழகின தோசத்துக்கு வீட்டுக்குள்ள விட்டா என்ன வார்த்தை பேசுற நீ கிழவி? வெளியில போ முதல்ல. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஏண்டா தம்பி, உங்க அண்ணி குரல கேட்ட மாதிரி இல்ல? அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. எப்ப பாரு அவங்களே நினைச்சுக்கிறதுனால உனக்கு அவங்க குரல் கேக்குது. என்னக்கா இது? வீடே அலங்கோலமா இருக்கு. என்ன நடக்குது இங்க? அண்ணே, ஏன் பொஞ்சாதி குரல் கேக்குது? கேட்கத்தாண்டா செய்யும். அங்க 2 பேரும் திரும்பி பாருங்க, உங்க பொஞ்சாதி 2 பேர் வந்திருக்காளுங்க. என்ன நடக்குது இங்கன்னு கேட்டேன். அது அது வந்து மீனம்மா, இப்ப நான் என்ன சொல்றது? டேய், ஏதாவது சொல்லி சமாளிடா. அண்ணே, அங்க பாருங்க அண்ணே, என் பொஞ்சாதி பத்திரகாளியா நின்னுகிட்டு இருக்கா. நீங்களே ஏதாவது சொல்லி சமாளிங்க அண்ணே, நான் உளறி போடுவேன். எதுக்கு இப்ப இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு? எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா போதும், கூட்டம் கூடிட வேண்டியது. போங்க, எல்லாம் எடுத்து காலி பண்ணுங்க. ஆ சரி, வாடா போலாம். ஆமா அண்ணே, எனக்கு கூட வேலை இருக்கு, வாங்க போலாம். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க.
அச்சோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. டேய் வெளியில வாடா டேய். அண்ணா அண்ணா அப்படியே என்ன மறைச்சிக்கண்ணா. டேய் வாடா, என்னால் தனியா சமாளிக்க முடியாதுடா, வாடா. டேய் நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா, தம்பியை காப்பாத்துன்னு கெஞ்சுறேன், என்னைய போட்டு கொடுக்கறதுலே குறியா இருக்கியேடா. அடேய் வாடா. 2 பேரும் கொலை வெறியில இருக்காளுங்க, நான் மட்டும் தனியா மாட்டினேன் அவ்வளவுதான். டேய் வாடா, என்னைய கொஞ்சம் காப்பாத்துடா. என்ன என்ன நடக்குது இங்க? ஆ? ஏன் அவ்வளவு கூட்டம் கொடுச்சு? அப்படி என்ன நடந்தது இங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, கேஸ் எப்படி பற்ற வைக்கிறதுன்னு தெரியல, அதான் பக்கத்து வீட்டு மாமியை கூப்பிட்டேன், அவங்களுக்கும் தெரியலையா, அப்படியே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹோஹோ, இதை நான் நம்பணும். ஆ, நம்பிதான் ஆகணுமா? நம்புறது நம்பாதது உனக்கு பிடிச்சா நம்ப, இல்லைன்னா நம்ப தேவையில்ல, விடுமா, விடு விடு. ஏங்க, ஒழுங்கு மரியாதையை மாமா பின்னாடி இருந்து வாங்க. அப்படியே நீங்க சின்ன உருவம், உங்களை கண்டுபிடிக்க முடியாது. வெளியில வாங்க. ஐயோ நான் இல்லடிங்க, நான் ஆஃபீஸ்க்கு போய் 1/2 மணி நேரம் ஆகுதுடி. சொன்னாங்க சொன்னாங்க, வெளியில வாங்க. அடே குறுமுட்டை, வெளில வாடா. இப்ப வர போறீங்களா இல்லையா? ஐயோ நீ ஒன்றும் கோவப்படாதம்மா, இந்த வந்துடுவான், இந்த பாரு, இந்த எப்படி நான் தள்ளி நின்னா வந்துட போறான். ஏமா நீங்க ஊருக்கு போகலையா? நாங்க போறது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா? இம்பட்ட நேரம் வீட்ல என்ன பண்றீங்க? அச்சோ நல்ல வேலைம்மா, ஞாபகப்படுத்தினேன், இல்லைன்னா மறந்தே போயிருப்போம். அண்ணன் வாங்கண்ண, சட்டுன்னு கிளம்புவோம், நேரம் ஆயிடுச்சு பாருங்க. வேலையில வேற திட்டுவாங்க அண்ணன், வாங்க. ஆமாண்டா ஆமாண்டா தம்பி, வா சட்டுன்னு போவோம், நேரம் ஆயிடுச்சு பாரு. ஏம்மா எங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுமா, நாங்கள் சட்டுன்னு போகிறோம், இல்லைன்னா அந்த மேனேஜர் திட்டுவா. அப்படி நான் சமைக்கலாம் நினச்சேன், முடியல. ஆமாம், நீங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு தானேம்மா கிளம்புனீங்க, என்ன பஸ் எதுவும் கிடைக்கலையா? கிளம்பி வந்துட்டீங்களா திரும்ப? எனக்கு ஒரு ஃபோன் போட்டிருக்கலாம்ல, நான் ஏதாவது கேபுக்கு புக் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன்ல. என்னம்மா இது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாம தானே பார்க்கணும். சின்ன வயசுலேருந்து எம்பிட்டு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க, வயசான காலத்தில் நாம தான் அவங்கள பார்த்துக்கணும். இப்படி பொறுப்பே எல்லாமே இருக்கீங்களேம்மா. அச்சோ சரி, ஏதோ பண்ணுங்க, நாங்க வாரோம். நில்லுங்க 2 பேரும். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா எந்த கம்பெனி திறந்து வச்சிருக்காங்க? வரப்பதான் சுந்தரம் அண்ணனை பார்த்தேன், 1 வாரம் கம்பெனி லீவாமே. ஐயோ போச்சு போச்சு, தொக்கா மாட்டிக்கிறேன்டா தம்பி. அப்படியா சொன்னாங்க, 1 வாரம் லீவா? எங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷனே வரலையேம்மா. அப்பாடா பரவாயில்ல, என்ன 1 வாரம் லீவு ரெஸ்ட் எடுக்கலான்னு. ஆமாண்டா ஆமாண்டா தம்பி, நல்ல வேலைம்மா சொன்னேன், இல்லைன்னா நாங்கள் நாயா ஓடி இருந்திருக்கணும். அப்ப 1 வாரம் லீவுன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாதும்மா, தெரிஞ்ச நாங்கள் எதுக்கு ஆஃபீஸ் கிளம்ப போகிறோம்? இதோ அம்மா தான் பேசுறாங்க. ஹலோ அம்மா. ஏடி மீனம்மா, என்னடி ஒரு போன கூட பண்ண மாட்டேங்கிற? ஸ்பீக்கர்ல போடுறேன் கேளுங்க. ஏம்மா ஒரே வேலைம்மா, உன் பேர பிள்ளைகளை பாக்குறதுக்கு நேரம் சரியா இருக்குமா? அப்படியாடி, என் பேர பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காங்க, என் மருமக பிள்ளைய எப்படி இருக்காங்க? என்னம்மா நேத்து தான் பேசியிருக்கீங்க, அதுக்குள்ள இன்னைக்கு என்கிட்ட கேக்குறீங்க? அடி கேட்டா என்னடியே, நேற்று தான் மருமக பிள்ளை ஃபோன் பண்ணிடுச்சு, ஃபோன் பண்ணி எப்படி அத்தையாவது அத்தை இருக்கீங்கன்னு கேட்டுச்சு, நீ கூட ஒரு ஃபோனை பண்ண மாட்டேங்கிற. ஐயோ ஏம்மா உடம்புக்கு எதுவும் முடியலையாம்மா? யாரடி சொன்னா? நான் நல்லா இருக்கேன்டி, குத்துக்கல்லாட்டம். உடம்புக்கு முடியலையாமே சொன்ன உங்க வாயில பெனாயில் அள்ளி ஊத்த. உனக்கு உடம்புக்கு முடியலன்னு எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு. ஐயோ மாப்பிள்ளையா சொன்னாரு, அவரு ஏன் அப்படி சொன்னாரு? அத்தை நேற்று தானே அத்தை நீங்கள் தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க, அதையத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மீனா கிட்ட. ஓ மாப்பிள்ளை, ஐயோ அது லேசான தலைவலிங்க மாப்பிள்ளை, அதையே பெரிய உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கீங்க நீங்க. அச்சோ எம்பிட்டு பாசம் உங்களுக்கு என் மேல. ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ளை, நீங்க நல்லபடியா இருங்க, அதுவே போதும். ஏண்டி மீனம்மா எம்பிட்டு பாசமா இருக்காரு பாரு, அவருக்கு மனசு கோணாம நடந்துக்கிடி நீ. சரிம்மா சரிம்மா, நான் மனசு கோணாம நடந்துக்கிறேன், நான் இப்போ வைக்கிறேம்மா. வச்சிடுடி மாப்பிள்ளை, வச்சிருங்க மாப்பிள்ளை. சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ளை நல்லா இருக்குங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. எங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பண்றோம்மா நாங்க. என்ன அடி உங்க குரலே ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் சண்டை கிண்டிக்கு போக போறீங்களா?
அதையெல்லாம் அப்புறம் சொல்றோம். முதல்ல போனை வையுமா நீ. சொல்லுங்க, எதுக்கு எங்க கிட்ட போய் சொன்னீங்க? அண்ணி, நாங்க என்ன பொய் சொன்னோம்? பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலையே. அத்தைக்கிட்ட கேட்டீங்கல்ல, நேத்து அத்தை தான் சரியான தலைவலின்னு சொன்னாங்க. அதே தான் உங்ககிட்ட சொன்னோம் நாங்க. எது உங்களுக்கு அத்தை மேல அம்புட்டு பாசம்? அவங்களுக்கு தலைவலின்னு எங்களை ஊருக்கு கிளம்பி போக சொல்றீங்க. இதைய நாங்க நம்பணும். ஆமா, நாங்க உள்ள வரப்ப ஏதோ கழுதை கத்துற சத்தம் கேட்டுச்சே. கழுதை எது கொண்டாந்து உள்ள வச்சிருக்கீங்களா? இல்லையே, கழுதையா? இங்க இல்லையே எதுவும். அடே, உங்க அண்ணி நம்ம பாட்டு போனதை தான்டா நாசுக்கா கேக்குறா. ஓ ஓ. என்ன திமிர் இருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் எங்களை போய் சொல்லி ஊருக்கு அனுப்ப பார்த்திருப்பீங்க. ஆ? சொல்லுங்க, ஏன் எங்க கிட்ட போய் சொன்னீங்க? இது என்ன அண்ணி கேள்வி? ஒரு வாரமாவது நிம்மதியா இருக்கலாம்னு தான் போய் சொன்னோம். என்னது? அவன் கிடக்காமா, அது வந்து சும்மா நீங்க போய் ஒரு வாரம் ஊர்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வருவீங்கன்னு தாம்மா நாங்க அப்படி சொன்னோம். உங்க நல்லதுக்கு தான் நாங்க பேசணுமே. என்னம்மா, நல்லதுக்கு கூட நினைக்க கூடாதுன்றீங்க. இப்படி உருட்டு கட்டி தூக்கின்னு வந்து மிரட்டுறீங்களேம்மா. ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு இந்த உலகத்துல. யாரு நீங்க? எங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க நீங்க. ம், இருக்கட்டும் இருக்கட்டும். ரொம்ப நல்லது நினைக்கிறவங்க, ரொம்ப அழகான மனசுக்காரங்க தான் நீங்க. என்ன பண்றீங்க? பைப்ல தண்ணி வரல. ஒரு 10 குடம் போய் கிணத்துல தண்ணி இறைச்சி கொடுங்க போங்க. எதை தண்ணி அரைக்கணுமா? அதெல்லாம் முடியாது. இப்பதான் யாரோ சொன்னாங்க இலகன மனசுக்காரங்கன்னு. அண்ணே 10 குடம் தானே அண்ணே, இறச்சி கொடுத்துடலாம் வாங்கண்ணே. சரி சரி, 10 குடம் தானே, இறச்சி கொடுக்குறோம். ஆஹா, வெறுமனே 10 குடம் இல்ல, ஆளாளுக்கு 10 குடம். நீங்க 10 குடம், தம்பி 10 குடம். என்னது 20